ராம் நாராயண் ராம். எப்போது எங்கள் நாடு சுதந்திரம் பெறவில்லை அப்போது ஒரு சுதந்திர பேராட்டி இருந்தார். அவரது பெயர் சுர்ஜோ சென். அவர் சிடா கிராமத்தில் பிறந்தவர். இன்று அது கிழக்கு பாகிஸ்தானாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவருக்கு பெளசிகம் வழங்கப்பட்ட போது பாலக பிரம்மச்சாரி ஜி சிறையில் இருந்தார். அவர் தற்காலிகமாக அவர் ஆன்மாவை தனது கைகளில் வைத்து அவரை காப்பாற்றினார். நதுராம் கோட்சே மகாத்மா காந்தி மீது படைவு எட்டும்போது அவருக்கு முக்தி கிடைத்தது. ஆனால் காந்திஜியின் பிறப்பு ஒரு தொலைந்த ஆமை வேடத்தில் இருந்து வந்தது மற்றும் ஜவஹர்லால் நேரு காலமான போது அவர் பிறப்பு ஒரு எலி வேடத்தில் இருந்தது. காந்திஜி மற்றும் நேருஜி இந்த பிறப்பை ஒரு தண்டனையாக பெற்றனர். ஆகவே இன்று இந்த உலகில் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் தவறான செயல்களை செய்யும்போது அவர்கள் தண்டனை பெறுவார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கும் ஒரு நாளில் தங்கள் மதம் மற்றும் பூஜை கடமைகளை விட்டுவிட சொல்லப்படுவது இல்லை. அவர்கள் மட்டும் சாய்ந்து விழுந்துவிட்டு பார்க்கும் முன் ராம் நாராயண் ராம் என்ற ஜபம் செய்து கொள்வதை கூறுகிறார்கள். நீங்கள் ராம் நாராயண் ராம் என்ற ஜபம் மற்றும் மெடிடேஷன் செய்யவில்லை என்றால் எந்த மதமும் அல்லது எந்த கடவுளும் உங்கள் விடுதலை செய்ய முடியாது. இந்த உலகில் உள்ள அனைத்து மரங்களும் செடிகளும் ஒரு நாளில் கீழே விழுந்துவிடும். அதன் பின்னர் பூமியில் பேரழிவுகள் ஏற்படும். அனைத்தும் முடிந்துவிடும். அதன் பின்னர் புதிய பூமி உருவாகும். நாம் எந்த அரசியல் கட்சியையும் ஆதரிக்கவில்லை. மோடி மற்றும் யோகி நல்லவர்கள். ஆகவே நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை அதிகாரத்தில் வைப்போம். நேரு குடும்பம் தனது எல்லா சொத்துக்களையும் மக்களுக்கு திருப்பி வழங்க வேண்டும். அப்பொழுது மக்கள் கூறுவர் காங்கிரஸ் நல்ல அரசு என்று. அப்பொழுது அவர்கள் ஆதரவு பெறுவர். நாங்களும் அவர்களை ஆதரிக்கின்றோம். நேரு குடும்பம் அப்படி செய்யவில்லை என்றால் யாரும் அவர்களை ஆதரிக்காது. அவர்களுக்கு இந்தியாவில் வாழ அனுமதி அளிக்க மாட்டார்கள். இது ஒரு குடும்பம்தான். அதன் காரணமாக இந்து முஸ்லிம் என்று பிரிக்கப்பட்டுவிட்டது. காந்தி குடும்பம் இப்போது உயிருடன் உள்ளவர்கள். அவர்கள் எங்களுடைய நாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் பறிக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தையும் ரிசர்வ் வங்கி மீண்டும் திருப்பி தர வேண்டும். இந்த குடும்பம் தமது துறவு சடங்குகளை விரைவில் செய்ய வேண்டுமானால் அவர்கள் விரைவில் விடுதலை பெறுவர். இந்த நாடு ஒரு அழகான உலகாக மாறிவிடும். நாட்டின் மக்கள் அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை வழங்கி அவர்களை ஆசிகளிலேயே வைத்து போற்றுவார்கள். நீங்கள் சங்கர் சர்க்கரை அழைக்கவும் அவர் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது என்று கூறுவார். அவர் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை சொல்லித் தருவார்.